ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ். இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365 நம்ம ஆகஸ்ட் 29 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இந்த இன்டர்நேஷ்னல் டே அகெயின் நியூக்ளியர் டெஸ்ட்டுங்கிறது வருஷமும் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு கொண்டாடப்பட்டுருக்கு. இதை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி டிசம்பர் 2, 2009 அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் 64/35 கீழே நிர்ணயிச்சாங்க. இது எதுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுறங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்பவே ஒரு ஆபத்தான வெப்பனாக இருந்துகிட்ருக்கு. உலக மக்கள் எல்லாருக்கும் இதை பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு வெப்பனாக இருந்துகிட்ருக்கு. அதை எல்லாருக்கும் தவிர்க்கிற விதமாகவும் நியூக்ளியர் வெப்பனோட எக்ஸ்ப்ளோஷனை தவிர்க்கிற விதமாகவும் தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டுருக்கு. இதோட முக்கியமான கோல் என்னென்னா நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்டை உருவாக்குறது தான் இந்த நாளோட முக்கியமான கோலாக இருந்துகிட்ருக்கு. இந்த ரெசல்யூஷனை இனிஷியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கசகஸ்தான் தான் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. கசகஸ்தானும் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸும் இன்னும் சில கோ ஸ்பான்சர்ஸும் சேர்ந்து செமி பிளானட்டிஸ்டிக் நியூக்ளியர் டெஸ்ட் சைட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆகஸ்ட் 29, 1991 தான் இந்த முடிவு எடுத்தாங்க. அந்த செமி பிளானட்டிக் டெஸ்ட் சைட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இது பாலிகான்னு அழைக்கப்படுற ஒரு பிரைமரி டெஸ்டிங் வென்யூவாக இருந்துச்சு. எதுக்குன்னா சோவியத் யூனியன் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை மேக்ஸிமம் இங்கே தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நிர்ணயிக்கப்பட்ட ஒரு டே தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனுங்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியோட பர்த்டே. நம்மளுக்கு கிங் ஆஃப் பாப் அப்படின்னு சொன்னாலே மைண்டுக்கு வரது இவரு தான், மைக்கேல் ஜாக்சன். இவர் ஆகஸ்ட் 29, 1958 கிரே இந்தியானால பிறந்தாரு. இவர் ஒரு அமெரிக்கன் ரெக்கார்டிங் ஆர்டிஸ்டாக இருந்துட்டுருக்காரு. இவரோட சவுண்ட், ஸ்டைல், டான்ஸ், ஃபேஷன், அதனால் இவர் ஒரு குளோபல் ஃபிகராக ரொம்பவே ஒரு பாப்புலரான கல்ச்சரை உருவாக்குனது மூலிமா எல்லா மக்களுக்கிடையே ரொம்பவே ஒரு பாப்புலராக இருந்துட்டுருக்காரு. மைக்கேல் ஜாக்சன் தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாப்புலர் மியூசிக்கில் அவார்டட் ஆர்டிஸ்டாக கருதப்படுறாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மைக்கேல் ஃபாரடேயோட ஒரு முக்கியமான டெமான்ஸ்ட்ரேஷன். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்தது ஆகஸ்ட் 29, 1831. இந்த டேட்டில் தான் மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார். மைக்கேல் ஃபாரடே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு அயன் ரிங்கும் காப்பர் ஒயரும் ஒரு பெரிய 4 இன்ச் பிளேட் பேட்டரி வச்சும் இந்த எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மருங்கிற டெமான்ஸ்ட்ரேஷனை மேற்கொண்டார். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலிமா அவர் எலக்ட்ரோ-மேக்னட்டிசம்னா என்னங்கிறத இந்த உலகத்திற்கு எடுத்து காமிச்சாரு. நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.